வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் 12ஆம் வகுப்பில் இயல் 5 இருக்கக்கூடிய கவிதை பேழையாகிய அகநானூறு என்ற பாடலை பார்க்க இருக்கிறோம். இதனுடைய ஆசிரியர் அம்மோனார். இதில் நுழையும் முன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் மக்கள் பார்த்திங்கன்னா தாங்கள் வாழ்ந்த இடங்களுக்கு ஏற்ப தொழில்கள் செய்து வந்தார்கள். இப்போ நம்ம மலை சார்ந்த இடத்துல வாழ்கிறோம். நம்மளுடைய தொழில் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா டீலீஃப், அதாவது தேயிலை தோட்டம் உண்டாக்குறது. இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் ஒவ்வொரு தொழிலும் அந்த நிலத்தினுடைய இயல்பை சார்ந்து இருந்தது. அப்போ கடற்கரையில் வாழக்கூடிய அந்த மக்கள் பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறது, உப்பு விளைவித்தல் போன்ற தொழில்களை செய்து வந்தார்கள். அப்படி அந்த உப்பு விளைவித்த அந்த பரதவர்கள் அவர்களுடைய திணையை சார்ந்த ஒரு பாடலை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பாடலுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்முவனார். இது பார்த்திங்கன்னா அகநானூறு பாடல். இந்த அகநானூறு என்பது 8 தொகை நூல்களில் ஒன்று. இது பார்த்திங்கன்னா 3 பிரிவுகளை உடையது. களிற்றியானை நிறை, மணிமடைப்பாலம், நித்திலக்கோவை. இதில் களிற்றியானை நிறை அப்படின்றது 120 பாடல்களையும், மணிமடைப்பாலம் அப்படின்றது 180 பாடல்களையும், நித்திலக்கோவை அப்படின்றது 100 பாடல்களையும் உடையது. இதில் பார்த்திங்கன்னா அகப்பாடல்களை மட்டும் அம்முவனார் அவர்கள் பாடியிருக்கிறார். இவர் பார்த்திங்கன்னா நெய்தல் திணை பாடல்களை பாடுவதில் வல்லவர். அது மாத்திரம் இல்லாமல் இவருடைய பாடல்கள் பார்த்திங்கன்னா 8 தொகை, நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு ஆகியவற்றில் இடம்பெற்றுள்ளது. இப்போ நெய்தல் அப்படின்றது என்னென்னா கடலும் கடல் சார்ந்த பகுதி. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீனவர்கள், அதாவது பரதவர், பரத்தியர் அப்படின்றவங்க தான் இங்கே இருப்பாங்க. இப்போ உப்பங்களி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலுக்கு பக்கத்தில் சேனலாக காவாயாக வெட்டி வச்சு அதில் பார்த்திங்கன்னா கடல் நீரை தேக்கி வைப்பார்கள் பாத்தியில். அந்த பாத்தியில் தேக்கி வைக்கக்கூடிய அந்த கடல் நீர் என்ன ஆகுனா சூரியனுடைய வெப்பத்தால் ஆவியாக மாறி அடியில் உப்பு லேயராக படிஞ்சிடும். அந்த உப்பை எடுத்து நமக்கு பார்த்திங்கன்னா அயோடின் கலந்து அயோடின் சால்ட் அப்படின்னு விற்பனை பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பியூரான நேச்சுரலான கடல் உப்பு கூட கிடைக்கிது. அப்போது அதற்கு பேர் தான் உப்பங்களி. அதாவது கடலுக்கு அருகில் மணல் திட்டுகளில் கடல் நீர் தேங்கியிருக்கும் பகுதிக்கு உப்பங்களி என்று பெயர். கடல் நீரை பாத்திகளில் தேக்கி வெயிலில் ஆவியாக்கி உப்பு படிவதற்கு ஏற்ற வகையில் அமைக்கப்பட்ட இடத்தை உப்பளம் என்கிறோம். ஆடை போல் படியும் இந்த உப்பை கூட்டி சேகரித்து பக்குவப்படுத்தி விற்பனைக்கு அனுப்புவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஆசிரியர் குறிப்பெடுத்துக்கிட்டிங்கன்னா களிற்றியானை நிறை, மணிமடைப்பாலம், நித்திலக்கோவை இதில் இருக்கக்கூடிய அந்த நூல்களினுடைய எண்ணிக்கை களிற்றியானை நிறை 120, மணிமடைப்பாலம் 180, நித்திலக்கோவை 100. இந்த 3 பாடல்களுடைய தொகுப்பை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அம்முவனார் என்பவர் அகப்பாடல்கள் மட்டும் பாடக்கூடியதில் வல்லவர். அதுலேயும் நெய்தல் திணையை பற்றி பாடுவதில் மிகவும் சிறப்பானவர் இவர். இவருடைய பாடல்கள் 8 தொகை, நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு ஆகிய நூல்களில் தொகுக்கப்பட்டுள்ளது. அகநானூறு என்பது 8 தொகை நூல்களில் ஒன்று. அடுத்தது உப்பங்களி அப்படின்றது கடலுக்கு அருகில் மணல் திட்டுகளில் கடல் நீரை தேக்கியிருக்கும் பகுதிக்கு தான் உப்பங்களி என்று பெயர். கடல் நீரை பாத்திகளில் தேக்கி வெயிலில் ஆவியாக்கி உப்பு படிவதற்கு ஏற்ற வகையில் அமைக்கப்படும் இடத்தை தான் உப்பளம் என்று அழைக்கிறோம். அப்போது ஆடை மாதிரி அடியில் படியக்கூடிய அந்த உப்பை சேகரித்து பக்குவப்படுத்தி விற்பனைக்கு அனுப்பி வைப்பார்கள். இந்த லெசனில் நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பண்டமாற்று அப்படின்றது இந்த லெசனில் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் எப்படி பண்டமாற்று, அதாவது ஒரு பொருளை கொடுத்து மற்ற ஒரு பொருளை வாங்கக்கூடிய அந்த பண்டமாற்று முறை எப்படி அந்த காலத்தில் நடந்துச்சு அப்படின்றத இந்த லெசனில் சொல்கிறாங்க. நீங்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், பண்டமாற்று என்பது ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கக்கூடிய முறை. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய தொழில்முறைக்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது. அப்போ பாருங்கள், பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் சந்தைக்குரிய உற்பத்தி பொருளாக உப்பு விளங்கியது. சந்தை என்றால் மார்க்கெட். அந்த மார்க்கெட்டுக்கு உற்பத்தி பொருளாக இருந்தது உப்பு. உப்பு விளையும் களத்திற்கு
அலம் என்று பெயர். அப்போ 1 மார்க்கில் கேட்பாங்க, உப்பு விளையும் களத்திற்கு டேஸ் என்று பெயர். உப்பு விளையும் களத்திற்கு வந்து அலம் என்று பெயர். பிற நிலங்களில் கிடைக்கும் பொருட்களை உமணர்கள் உப்பிற்கு பண்டமாற்றாக பெற்றனர். பிற நிலங்கள், அதாவது வேற நாடுகள், வேற நிலத்தில் விளையக்கூடிய பொருளை உப்பை கொடுத்து அதற்கு பதிலாக அந்த பொருட்களை வாங்கி கொண்டார்கள். இப்போ ஒரு இடத்துல நிறைய பழங்கள் விளையுதுன்னா இந்த உப்பை கொடுத்துட்டு அந்த பழங்களை வாங்கி கொண்டார்கள். சில இடங்களில் நெல் நல்லா விளைஞ்சா இந்த உப்பை கொடுத்துட்டு அந்த நெல்லை வாங்கி கொண்டார்கள். இதற்கு பெயர் தான் பண்டமாற்று. அப்போ பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் சந்தைக்கு உரிய பொருள் என்பது உப்பு தான். அந்த உப்பு விளையக்கூடிய அந்த இடத்திற்கு அலம் என்று சொன்னார்கள். அப்போ பிற நிலங்களில் கிடைக்கும் பொருட்களை உமணர்கள் உப்பிற்கு பண்டமாற்றாக பெற்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் நுழையும் முன் போகிறாங்க. நுழையும் முன் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் வாழும் சூழலுக்கு தக்கவாறு அமையக்கூடிய தன்மை உடையது தொழில். பழந்தமிழர்களின் தொழில் நிலத்தின் இயல்பை சார்ந்து அமர்ந்திருந்தது. என்று கடற்கரையில் வாழும் மக்கள் மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல் போன்ற தொழில்களை செய்து வருகிறார்கள். பண்டைய நெய்தல் நில மக்கள் தாங்கள் வாழிடத்தில் உள்ள வளங்களை பயன்படுத்தி தொழில் செய்தனர். ஆண்களும் பெண்களும் வணிகம் செய்த செய்தியை சங்க பாடல்கள் புலப்படுத்துகின்றன. அப்போ அந்த காலத்தில் ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் 2 பேருமே வியாபாரம் செஞ்சுருக்காங்க. அந்த மக்கள் வாழக்கூடிய பிளேஸில் என்ன பொருள் கிடைக்குதோ அதை வைத்துத்தான் அவர்களுடைய தொழில் என்பது இருந்தது. அப்போ இங்கே நம்ம பார்க்க போகிறது கடலும் கடல் சார்ந்த பகுதியை சார்ந்த நெய்தல் நில மக்களினுடைய தொழிலான உப்பு விளைவித்தல், மீன் பிடித்தலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போது நெய்தல் நில மக்கள் தங்கள் இடத்தில் கிடைக்கக்கூடிய வளமான அந்த மீனையும் உப்பையும் விளைவித்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது பாடலுக்கு போகலாம் வாங்க. பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் இருங்களிச் செருவின் உழாது செய்த வெண்கள் உப்பின் கொள்ளை சாற்றி என்றூள் விடர குன்றம் போகும் கதழ்கோள் உமணர் காதல் மடமகள் சில்கோள் எல்வளை தெளிப்ப வீசி நெல்லின் நேரே வெண்கல் உப்பு எனச் சேரி விளைமாறு கூறலின் மனைய விளியறிஞமளி குறைப்ப வெறிய மதற்கயல் மலைப்பின் அன்னக்கண் எனக்கு இதைமுயல் புனவன் புகனிழல் கடுக்கும் மாமூது அள்ளல் அழந்திய சாகாட்டு. மதற்கயல் மலைப்பின் அன்னக்கண் எனக்கு இதைமுயல் புனவன் புகைநிழல் கடுக்கும் மாமூது அள்ளல் அழுந்திய சாகாட்டு எவ்வந்தீர வாங்குந்தந்தை கைப்பூன் பகட்டின் வருந்தி வெய்ய உயிர்க்கும் நோயாகின்றே அப்படின்னு இந்த பாடல்ல அம்மோனார் தலைவனுடைய வருத்தத்தை வந்து சொல்றாரு. இந்த பாடல்ல வந்து பார்த்தீங்கன்னா திணை அப்படின்றது நெய்தல் திணை இடம்பெற்றுள்ளது. நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த பகுதியைத்தான் நெய்தல் திணை அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அப்போ
இந்த பாடல் நம்ம பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த பாடலினுடைய பொருள் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். பாடலினுடைய பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திணை அப்படின்றது நெய்தல் திணை, கூற்று அப்படின்றது தலைமகன் பாங்கற்கு உரைத்தல் அப்படின்ற கூற்று இடம்பெற்றுள்ளது. இப்போ சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா, வேட்டம் என்றால் மீன் பிடித்தல், கழி என்பது உப்பங்கழி, செரு என்பது வயல், கொள்ளை அப்படின்றது விலை, இங்கே கொள்ளை என்பது விலையை குறிக்கிறது, என்றூழ் அப்படின்றது சூரியனின் வெப்பம், விடர் எனப்படுவது மலை வெடிப்பு, கதழ் அப்படின்றது விரைவு, உமணர் என்று சொன்னால் உப்பு வணிகர், எல்வளை என்று சொன்னால் ஒளிரும் வளையல், தெளிர்ப்ப என்று சொன்னால் ஒளிப்ப, விழி அறி என்றால் குரல் கேட்ட, ஞமலி என்றால் நாய், வெறி இய என்றால் அஞ்சிய, மதற்கயல் என்று சொன்னால் அழகிய மீன், புனவன் என்று சொன்னால் காணவன், அல்லல் என்று சொன்னால் சேறு, அகடு என்று சொன்னால் எருது. இதுதான் இந்த பாடலினுடைய சொல்லும் பொருளும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாடலினுடைய பொருள். அப்போ இதில் இந்த பாடலின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரதவர் பெரிய கடல் பரப்பில் மீன் வேட்டையாடுவர். இங்கே மீன் வேட்டையாடுவர்னு சொல்கிற காரணம், ஏன்னா அந்த காலத்தில் ஆண் மக்கள் எல்லாம் வீரம் நிறைந்தவர்கள், அதனால தான் மீனை வேட்டையாடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பரதவர் என்பது நெய்தல் நில மக்கள். அந்த பரதவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய கடல் பரப்பில் வந்து மீனை வேட்டையாடுவர். நிலப்பரப்பில் உப்பளங்களில் உழவு செய்யாமலே உப்பு விளைவிப்பர். அதாவது மருத நிலத்தில் வந்து எப்படி வந்து உழவு செய்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த நெய்தல் நிலத்தில் இந்த பரதவர்கள் உழவு செய்யாமலே உப்பை வந்து விளைவிக்கிறாங்க. அந்த வெண்ணிற கல் உப்பை உப்பு வணிகர்கள் தங்களது வண்டியில் ஏற்றி செல்வர். அப்போ அந்த வணிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தாங்கள் விளைவித்த அந்த உப்பை வண்டியில், எருதுகள் பூட்டிய வண்டியில் வந்து ஏற்றி செல்வார்கள். வண்டியில் பூட்டிய எருதுகளை விரட்டுவதற்கு கையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு சிறிய கோல் ஒன்று வச்சுருப்பாங்க. அப்போது பரதவர்கள் பெரிய கடல் பரப்பில் மீன் வேட்டையாடுவார்கள். நிலப்பரப்பில் வந்து உப்பளங்களில் வந்து உழவு செய்யாமல் உப்பை வந்து விளைவிக்கிறாங்க. அந்த வெண்ணிற கல் உப்பை வந்து பார்த்திங்கன்னா, உப்பு வணிகர்கள் தங்களுடைய வண்டியில் வந்து ஏற்றி செல்வார்கள். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி தான் இருந்துச்சு. அப்படி அந்த மாட்டு வண்டியில் எருதுகள் பூட்டி அந்த உப்பை வந்து வியாபாரம் செய்ய எடுத்துட்டு போகிறாங்க. அப்போது அந்த உப்பு வண்டியில் அந்த எருதுகளை விரட்டி செல்வதற்காக கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய குச்சி, கோல் ஒன்றை கையில் வைத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கையில் வந்து
தாழ்கோல், அதுதான் அந்த கோலுக்கு பேர் வந்து, குச்சிக்கு பேர் வந்து தாழ்கோல். தாழ்கோல் வைத்திருப்பர். கோடை காலத்தின் வெப்பத்தால் பிளவுபட்ட குன்றை வந்து கடந்து செல்வார்கள். அப்போ அந்த உப்பு ஏற்றிய அந்த எருதை ஓட்டுவதற்கு கையில் வந்து தாழ்கோல் வைத்திருப்பார்கள். ஸோ அவங்க விளைவித்த உப்பு எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா எருதுகள் பூட்டிய வண்டியில் வைத்து வியாபாரம் செய்ய எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி வியாபாரம் செய்ய எடுத்துகிட்டு போகும்போது அந்த எருது வண்டியை ஓட்டுவதற்காக கையில் வந்து பார்த்திங்கன்னா தாழ்கோல் வைத்திருக்காங்க. இந்த உப்பு அவங்க எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, கோடை காலத்தில் வெப்பத்தால் பிளவுபட்ட குன்று அப்படின்றது சிறிய மலை போன்ற இருக்கக்கூடிய இடம், அதுதான் குன்று. அப்போ அந்த பிளவுபட்ட அந்த குன்றை கடந்து தொலைவில் உள்ள ஊர்களில் வந்து விற்பனை செய்ய எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போது அந்த மாதிரி உப்பு விற்கக்கூடியவர்களை வந்து நம்ம உமனர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அத்தகைய உப்பு விற்கக்கூடிய உமனர் ஒருவரின் மகள் வந்து பார்த்திங்கன்னா அழகும் இளமையும் வாய்ந்தவள். அவள் தன் கைகளில் அணிந்திருந்த அழகிய வளையல்கள் ஒலிக்க தெருவில் கைகளை வீசி நடந்து சென்றாள். அப்போ அந்த உப்பு விற்கக்கூடிய உப்பு வணிகனுடைய மகள் அழகும் இளமையும் வாய்ந்தவள். அவள் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய கைகளில் அணிந்திருந்த அழகிய வளையல்கள்லாம் ஒலிக்க, ஏன்னா கண்ணாடி வளையல் போட்டிருக்கனால அந்த கண்ணாடி வளையல்கள் ஒலிக்க தெருவில் வந்து கைகளை வீசி நடந்து செல்கிறாள். அங்கு உப்புக்கு மாற்றாக நெல்லை தந்து உப்பினை பெற்றுக்கொள்ள வாரீரோ அப்படின்னு அந்த பெண் வந்து சத்தம் போட்டு போகிறா. அதாவது எங்ககிட்ட உப்பு இருக்குது, அந்த உப்புக்கு பதிலாக நெல்லை மாற்றி வாங்கிக்க வாங்க, யாராருக்கெல்லாம் உப்பு வேணுமோ அவங்கெல்லாம் நெல்லை கொடுத்துட்டு உப்பை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு போகிறா. அதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்க. யார்? அந்த உப்பு வணிகரின் மகள், அதுதான் உமனர். அப்போ அந்த மாதிரி அவள் கூவதை கேட்டு வீட்டில் உள்ள நாய், அவள் வந்து தெருவில் வந்து உப்பு விற்றுக்கிட்டு போகிறா. உப்புக்கு பதில் நெல் இருந்தால் கொடுங்க, நெல் கொடுத்தா உப்பு தருவேன் அப்படின்னு சொல்லி தெருவில் வந்து கூவிக்கிட்டு போகிறா. அப்படி கூவிக்கொண்டு செல்லும் பொழுது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாய் என்ன பண்ணுது, இது ஒரு புதிய குரலாக இருக்கே அப்படின்னு சொல்லி நாய் வந்து குறைக்க ஆரம்பித்து விட்டது. அதாவது நாய் கத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதை கேட்ட அந்த பெண் என்ன ஆயிட்டானா பயந்துடுறா. அப்போது இது வேற்று குரல் என நினைத்து அந்த நாய் என்ன பண்ணுச்சு, குறைக்க ஆரம்பித்தது. அதனை எதிர்பாராத அந்த பெண்ணினுடைய கண்கள் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மறண்டு போய்விட்டது. அதாவது பயந்துட்டா. உப்புக்கு பதில் நெல்லை பெறுவதற்காக வந்த அந்த உமனருடைய மகள் அழகும் இளமையும் மிக்கவள். அவள் தெருவில் வந்து உப்பு வாங்கவில்லையா அப்படின்னு சொல்லி கூவி செல்லும் பொழுது அவளுடைய குரலை கேட்ட நாய் இது ஒரு புதிய குரல் அப்படின்னு நினச்சி குறைக்க ஆரம்பிக்குது. அதை எதிர்பார்க்காத அந்த பெண்களுடைய கண்கள் இரண்டும் அச்சத்தால் மீன்கள் தம்முள் போர் செய்வது போல் மறண்டன. அப்போ அந்த பெண்ணினுடைய கண்கள் வந்து மீன்களுடைய கண்கள் மாதிரி அழகாக இருக்காமா. அதனால் அந்த பெண்ணினுடைய கண்கள் என்ன ஆச்சுன்னா போர் செய்வதைப் போல அச்சத்தில் மறண்டன. அப்படியே கண்ணை வந்து உள்ளேயும் வெளியும் உருட்டி ஒரு மாதிரி பயந்துருச்சு. அப்போது மருண்ட அப்பெண்ணின் கண்களை நான் அங்கு கண்டேன். யார்? இது தலைவன் சொல்கிறான். அப்படி பயந்து போன அந்த பெண்ணினுடைய கண்களை நான் அங்கு கண்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது
புதிதாக திணைப்புனம் அமைக்கும் உழவர். திணைப்புனம்னா, திணை என்பது ஒரு சிறு பயிர் வகையை சார்ந்தது. அப்போ அந்த திணைக்காடு வந்து திணை விதைக்கும் போது ஃபஸ்ட் ரவுண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா திணைக்காடை வந்து அறுத்துருவாங்க. அறுத்து முடித்ததுக்கப்புறம் அந்த திணை வயலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நெருப்பு வச்சு விட்ருவாங்க. ஏன்னா அந்த நெருப்பில் அது எரிஞ்சு எல்லாம் சாம்பலாகி அது அந்த நிலத்தில் படியும் பொழுது அது ஒரு உரமாக மாற்றப்படும். அப்போது புதிதாக திணைப்புனம் அமைக்கும் அந்த திணைப்புனம் அமைக்கும் பொழுது அந்த மாதிரி பழைய திணை எல்லாத்தையுமே அறுத்துருவாங்க. அப்போ திணைப்புனம் அமைக்கும் காணவர்கள் பழையதனை தீயிட்டு எரிப்பர். அப்பொழுது உண்டாகும் கரும்புகை போன்ற கருஞ்சேற்றில் அப்பெண்ணினுடைய தந்தை வந்து என்ன பண்ணுறாருனா அந்த எருது வண்டி குழியில் மாட்டிக்குது. அந்த குழியில் மாட்டிய அந்த எருது வண்டியை என்ன பண்ணுறாருனா வெளியே கொண்டு வருவதற்கு போராடுகிறார். அப்போது அந்த திணைப்புனம் அமைக்கும் அந்த காணவர்கள் பழையதை தீயிட்டு எரிக்கும் பொழுது கருமையான புகை தோன்றுகிறது. அது வந்து கருஞ்சேற்றில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கருமையான புகையை வந்து கருஞ்சேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண்ணினுடைய தந்தை வந்து உப்பு ஏற்றி செல்லும் அந்த வண்டி வந்து சிக்கிக்கொள்கிறது. அப்போது சேத்துல வந்து அந்த பெண்ணினுடைய தந்தை உப்பு ஏற்றி செல்லக்கூடிய அந்த உப்பு வண்டி மாட்டிக்கொள்கிறது. அவ்வண்டியை சேற்றிலிருந்து துன்பத்துடன் மீட்க முயன்ற எருதிற்கு அவள் தந்தை என்ன பண்ணுறாருனா உதவி செய்கிறார். அப்போது திணைப்புனத்தை எரிக்கும் பொழுது எப்படி ஒரு கருமையான புகை வருகிறதோ அந்த கருமையான புகையை போன்ற சேற்றில் அந்த உப்பு வணிகர் ஓட்டி வந்த வண்டி எருது வண்டி மாட்டிக்கொள்கிறது. அப்போது அந்த வண்டியை வந்து சேற்றிலிருந்து மீட்பதற்காக அந்த எருதிற்கு அவள் தந்தை உதவி செய்கிறார். யாருடைய தந்தை? அந்த உப்பு வெற்று கொண்டிருந்த அந்த பெண்ணினுடைய தந்தை உதவி செய்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எருது எப்படி அந்த சேற்றிலிருந்து வெளியே வர முடியாமல் அந்த வண்டியை இழுக்க முடியாமல் துன்பப்பட்டதோ அதே போல தான் அந்த பெண்ணினுடைய கண்களை பார்த்த நானும் துன்புற்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் உள்ளுரை உவமம் என்ன சொல்ல வராங்கன்னா, வண்டியை இழக்கும் எருதுகளின் துன்பத்தை தந்தை போக்கியது போல தலைவியை கண்டதனால் எனக்கேற்பட்ட துன்பத்தை நீதான் போக்குவதற்கு உரியவன் அப்படின்னு தலைவன் தன்னுடைய தோழன்ட்ட சொல்கிறான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எருது வந்து வண்டியை இழுப்பதற்கு கஷ்டப்படுது. அப்போ அந்த எருதை வந்து யாருக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்கன்னா தலைவனுக்கு சொல்கிறாங்க ஒப்பிட்டு. தந்தை வந்து யாருன்னா தந்தை வந்து அந்த எருது வண்டியை வெளியே கொண்டு வருவதற்கு கஷ்டப்படுறாரு. அந்த தந்தைக்கு உதாரணமாக தலைவனுடைய தோழன் அதாவது பாங்கனுக்கு சொல்கிறாங்க. உப்பின் எடையால் எருது வருந்தும் நிலையை காதல் வருத்தத்திற்கு உள்ளுரையாக வைத்து சொல்கிறார்கள். அந்த உப்பின் எடை என்பது காதலனுடைய வருத்தத்திற்கு ஓமையாக சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, தலைவியினுடைய அப்பா எருது வண்டியில் உப்பை ஏற்றி கொண்டு வருகிறார். அதாவது தலைவியினுடைய தந்தையும் உப்பு வைக்கிறதுக்காக நெய்தல் நிலத்திலிருந்து வராங்க.
அவங்க வந்து உப்புக்கு பதிலாக நெல்லை வந்து பெற்றுக்கொண்டு வியாபாரம் செய்கிறாங்க. அப்போது அந்த உப்பு விற்கக்கூடிய அந்த உமனருடைய மகள் தெருவில் வந்து கூவிக்கொண்டு செல்கிறாள், இந்த மாதிரி உப்பு வாங்கிக்கோங்க அப்படின்னு. அப்போ அவருடைய குரலை கேட்ட நாய் வந்து புதிய குரல் அப்படின்னு நினச்சி குறைக்க ஆரம்பிக்கிறது. நாய் குறைப்பதால் ஏற்பட்ட அந்த அச்சத்தின் காரணமாக தலைவியினுடைய மீன் போன்ற கண்கள் பயந்து போயிட்டாங்க. இதை வந்து தலைவன் பார்க்குறான். தலைவியினுடைய கண்களை கண்ட தலைவனுக்கு தலைவி மீது காதல் ஏற்படுகிறது. அப்போது தலைவியினுடைய தந்தை ஓட்டி வந்த அந்த எருது வண்டி கரிய சேற்றில் வந்து மாட்டிக்கொள்கிறது. அப்படி மாட்டிக்கொள்ளும் பொழுது அந்த சேற்றிலிருந்து விடுபடுவதற்காக அந்த எருது ரொம்ப கஷ்டப்படுது. எப்படி அந்த சேற்றிலிருந்து அந்த எருது வெளியே வருவதற்கு கஷ்டப்படுகிறதோ அந்த மாதிரி தான் நானும் தலைவினுடைய கண்களை பார்த்து காதல் வயப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அப்போது என்னுடைய துன்பமும் எருதினுடைய துன்பமும் ஒரு சேர ஒரே மாதிரியானது. அந்த எருதை வந்து சேற்றிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு தலைவியினுடைய தந்தை உதவி செய்கிறார். அந்த மாதிரி என்னுடைய காதலுக்கு உதவி செய்வதற்கு ஏற்றவன் நீ யாரு? தலைவனுடைய தோழன். அதை வந்து தலைவனுடைய தந்தைக்கு தோழனை உவமையாக சொல்கிறார். அப்போது அந்த எருது எதால் கஷ்டப்படுதுன்னா உப்பு மூட்டையால் துன்பப்படுகிறது. அந்த மாதிரி தான் தலைவனும் தலைவியின் மீது ஏற்பட்ட காதலால் துன்பப்படுகிறான். அப்போது உப்பிற்கு உவமையாக காதல் சொல்லப்பட்டுள்ளது. அப்போது இந்த பாடலினுடைய மொத்த சுருக்கமும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் மக்கள் வந்து அவங்கவுங்க வாழ்ந்த இடத்திற்கு ஏற்ப தொழில்கள் செய்து வந்தார்கள். அப்போ நெய்தல் நில மக்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த பகுதியில் உப்பு விளைவித்தல், மீன் வேட்டையாடுதல் போன்ற தொழில்களை செய்து வந்தார்கள். அந்த காலத்தில் பண்டமாற்று அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. நெய்தல் நில மக்கள் உப்பை கொடுத்து உப்புக்கு பதிலாக மாற்று பொருட்களை, வேறு பொருட்களை பெற்றுக்கொண்டார்கள். இங்கே வந்து அம்முவனார் வந்து பார்த்திங்கன்னா உப்பு விற்கக்கூடிய ஒரு உப்பு வணிகரினுடைய வாழ்க்கையையும் அந்த உப்பு வணிகரின் வாயிலாக காதலையும் வெளிப்படுத்துகிறார். நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா 8 தொகை நூல்களில் ஒன்று. அப்போது தலைவனும், அதாவது உப்பு வணிகரும் உப்பு வணிகரின் மகளும் உப்பை விற்க செல்கிறார்கள். அப்படி உப்பை விற்க செல்லும் பொழுது தலைவியானவள் தெருவில் இறங்கி உப்பு வாங்கவில்லையா அப்படின்னு சொல்லி கூவிக்கொண்டு செல்கிறாள். அப்படி போகும்போது அவளுடைய குரலை கேட்ட அந்த நாய் குறைக்க ஆரம்பிக்கிறது. அந்த நாயை கண்ட அச்சத்தில் தலைவியினுடைய மீன் போன்ற கண்கள் மறண்டு பயந்து அச்சப்படுகிறாள். அப்படி அச்சப்படும் பொழுது தலைவியினுடைய கண்களை தலைவன் காண்கிறான். தலைவியின் மீது காதல் ஏற்படுகிறது. அப்போ அந்த உப்பு வணிகர்கள் வெயில் காலத்தில் பிளவுபட்ட அந்த குன்றுகளை எல்லாம் கடந்து செல்கிறார்கள். அப்படி செல்லும் பொழுது அந்த எருது வண்டி கரிய சேற்றில் சிக்கிக்கொள்கிறது. அந்த கரிய சேற்றிற்கு என்ன உதாரணம் சொல்கிறாங்கன்னா, திணை தோட்டத்தை வந்து அந்த காணவர்கள் விவசாயம் செய்வதற்காக திணை தோட்டத்தை எரிக்கிறார்கள். அப்படி திணை தோட்டத்தை எரிக்கும் போது அதிலிருந்து கரிய புகை ஏற்படுகிறது. அந்த கரிய புகை எந்த அளவுக்கு கருகருன்னு கருப்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த சேறு வந்து கருகருன்னு கருப்பாக இருக்குது. அப்படியாப்பட்ட அந்த கரிய சேற்றில் இந்த எருது வண்டி சிக்கிக்கொள்கிறது. அந்த எருது வண்டியை வெளியே கொண்டு வருவதற்காக அதாவது தலைவியினுடைய தந்தை உதவி செய்கிறார். அப்போ அந்த எருதுவிற்கு உதவி செய்வது தலைவியினுடைய தந்தை.
அந்த எருது எதற்காக கஷ்டப்படுது அப்படின்னா உப்பு மூட்டையை ஏற்றியதனால் கஷ்டப்படுது. அப்போ இங்கே எருதிற்கு ஊமையாக தலைவனை சொல்கிறார்கள். எதற்காக எருது கஷ்டப்படுது? உப்பு மூட்டையை ஏற்றியதால். அப்போ அந்த உப்பிற்கு ஊமையாக காதலை சொல்கிறார்கள். இப்போ இந்த எருதையும் அந்த எருது வண்டியையும் சேற்றிலிருந்து வெளியே கொண்டு வர தலைவியின் தந்தை உதவி செய்கிறார். அந்த மாதிரி தலைவனுடைய காதல் பசியை தீர்ப்பதற்கு உதவி செய்வது யார்? தலைவனுடைய நண்பன், அதாவது பாங்கன். இதைத்தான் பார்த்திங்கன்னா இந்த பாடல் வழியாக சுருக்கமாக அம்முவனார் அவர்கள் குறிப்பிடுகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய ட்ரிபிள் இ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.